ஹலோ, வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்கோ? அப்படி என்று நாம் ஒருவரை பார்த்து கேட்டால் அவர் நிலைமையை அவர் சொல்லும்போது நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அவன் நிலையை அவன் சொல்லும்பொழுது அவன் நிலையை நாம் முற்றிலும் புரிந்து கொள்ள முடியாது. என்ன சொல்கிறீங்க? ஒருவன் நிலையை அறிந்து கொள்ள வேண்டுமே என்றால் நாம் அவனுடைய நிலையில் இருக்க வேண்டும். எப்படி இருக்கிறீங்கோ கேட்கும்போது நான் ரொம்ப சுஸ்தாக இருக்கிறேன், ரொம்ப டயர்டாக இருக்கிறேன், ரொம்ப பசியாக இருக்கிறேன், ரொம்ப களைப்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியாக உட்காந்து கேட்குறேன், எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப பசியாக இருக்கிறேன், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன். நான் சொன்னேன்னா நமக்கு உரைக்காது, நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அவனை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே என்றால் நாம் அவனுடைய நிலையில் இருக்க வேண்டும். நாம் பசியால் வாடிக்கொண்டு இருக்க வேண்டும். அப்பொழுது தான் நான் ரொம்ப பசியாக இருக்கிறேன் சொல்கிறத நம்மால் உணர முடியும். நிம்மதியாக சாப்பிட்டுட்டு எப்படி பார்க்குற? நான் ரொம்ப என்னுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது சார், ரொம்ப சுஸ்தாக டயர்டாக இருக்குன்னு அவன் சொன்னான்னா நமக்கு உரைக்காது. எருமை மாட்டு மேலே எறும்பு போகிற மாதிரி தெரியும். அந்த எறும்பை மாட்டு மேலே எறும்பு போவது அந்த எருமைக்கு தெரியாது. வயிறு நிரம்பி இருக்கும் அந்த நிம்மதியான மனுஷனுக்கு அவனுடைய பசி தெரியாது. நாமும் பசியால் இருந்து கொண்டு தான் அவன் நிலைமையை உணர வேண்டும். புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். ஓகே, வணக்கம்.